அருமை செல்லக்குட்டிங்களா, உங்களுக்காக ஜேகே எபிசோட் 1 ஷார்ட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்ட்ரோ கதைகளே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வண்டியில் உட்காந்து 3 பேர் பேசியிருக்காங்க. வேற எல்லாம் நம்ம ஜிமின் ஜேகே 3 பேர் பேசியிருக்காங்க. ஜேகே மச்சான் நாடா ஜிமன் சொல்கிறா என்ன நெஞ்சனா இருக்க இப்போ? டே இந்த ஒயன் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குடா. அடிக்கடி கால் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு கடுப்பை கிளப்பிட்டு இருக்கா. விட்றா பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கலாம் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிற போதும் கால் பண்ணுறா, மீட்டிங்கில் இருக்கும்போதும் கால் பண்ணுறா. ஷோ எனக்கு கடுப்பாகுது. ஏதோ புருஷனை கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறாடா. எனக்கு கடுப்பாகுதுடா. இந்த மாதிரி ஜிமிட்டையும் வீட்டையும் சொல்லி ரொம்ப இது கோபமாக சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகே மச்சான் பார்த்துக்கலாம் விடு, இதுக்கு போயிட்டு டென்ஷன் ஆகாதடா, விட்றா. ஆமாடா பார்த்துக்கலாம், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? கூல் மச்சான், என்னத்தான் கூல், வாயில் வந்துடும் அசியமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு போது இது கரெக்டாக அவனுக்கு ஃபோன் கால் வருது. நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க. ஜேகே எடுத்து பார்த்துடணும். அப்படியே செம்ம கோவம் வருது. ஜிம்மினும் வீயும் பார்த்துட்டு டே ஏன்டா டென்ஷன் ஆகுற, என்னாச்சு, யார் கால் பண்ணுறா? அவள் தான்டா ஒயன்டா, அட்டன் பண்ணி பேசு மச்சான் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இந்த மாதிரி சொல்கிறான் ஜேகிட்ட. ஜேகேவும் கடுப்பில் அட்டன் பண்ணி பேசுகிறான். சொல்லு வயன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜேகே? பிடுங்கிட்டு இருக்கேன், வரியா? ஷோ பிடுங்கிட்டு இருக்கியா? ஷோ ஏன் இப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது ஜேகே. ஏய் கடுப்பா கலப்பாத, என்ன மைத்து கால் பண்ண விஷயத்த சொல்கிறியா? நான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பார்க்கில் மீட் பண்ணி பேசலாம். பார்க்கலையா? ஒன்றும் தேவையில்ல, பார்க்கலலாம் மீட் பண்ணி பேசணும் எந்த அவசியம் இல்லை வயன். நீ ஃபோன்லேயே சொல்லு. இல்லை நான் பார்க்கில் வந்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபமாக கட் பண்ணிடுறீங்க ஃபோனை. ஜேகேவும் செம்ம கடுப்பில் ஷோ இவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்கே. இன்னொரு கால் வருது. ஜேகே பார்த்துட்டு இந்த மனுஷனுக்கு என்ன வேணுமா அப்பாங்கிறனுக்கு. ஜேகே அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்லுப்பா, என்ன விஷயம்? இப்போ எங்கே இருக்க? சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வா. எதுக்கு வீட்டுக்கு வரணும்? நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள். நீ வீட்டுக்கு வானா வீட்டுக்கு வா ஜேகே, புரியுதா? நான் ஃபோனை வைக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஜேகேப்போ வந்து ஜேகேவா செம்ம கடுப்பில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு தூக்கி வீசிட்டு எனக்குன்னே எங்கேருந்து தான் வருவாங்களோ வைக்கிறாங்களோ தெரில, மாடி முட்டியலை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கான். ஜிமினும் வீயும் பார்த்துட்டு டே என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ கோவம்? யார் கால் பண்ணா ஃபஸ்ட்டு? ஒயனா? நெக்ஸ்ட்டு யார் கால் பண்ணா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். அப்பாடா வீட்டுக்கு வர சொன்னார், என்ன விஷயம்னே தெரில. அப்போ வா போகலாம். டேய் அந்த மனுஷன் தான் கூப்பிட்றானா, நம்மளும் போகலான்ட்டு இருக்கேன், நீ வேறு சொல்கிற. டேய் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி ஜெய்கே வந்து இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜிமினும் வீயும் வந்து ரீச் ஆகிடுறாங்க. 3 பேருமே, வி ஜிம்மன் ஜேகே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உள்ள ஜேகே இப்போ பார்த்துட்டு வா ஜேகே, வா ஜிம்மன், வா வி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அப்பா தான். ஜேகே நல்லா கேட்டுக்கோ, உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், பொண்ணு பார்த்து வச்சிட்டோம், பேசி முடிச்சாச்சு, உனக்கு இந்த மேரேஜில் சம்மந்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க. ஜேகேக்கா எனக்கு எதுக்கு இப்போ மேரேஜு? நான் ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கத்துறான் நம்ம ஜேகே வந்து ஜேகே அப்பாட்ட. ஜேகேப்பா வந்து டேய் என்னடா சொல்கிற? இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கணும், உனக்குன்னு ஒரு பிள்ளை குட்டி இருக்கணும், அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேணாமா கண்ணுக்குள்ளோர? ஏன்டா இப்படிலாம் பேசுகிற ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அந்த மாதிரி கோவப்படுறாங்க. ஜிமினும் வீயும் பார்த்துட்டு அங்கிள் கோவப்படாதீங்க, ஜஸ்ட் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சா அவன் கேட்டுப்பான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜேகே அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. வீயும் ஜிமினும் அவனுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா வந்து போயிடுறாங்க. ஜிம்மினும் வீயும் வந்து கை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்திட்டு ஜேகேயை பார்த்துட்டு ஜேகே மச்சான் உங்கள் அப்பா சொன்னதை ஒத்துக்கோடா, மேரேஜுக்கு ஒத்துக்கோ, அப்புறம் என்ன, இதான் உனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு ஜேகே, இந்த சான்ஸை மட்டும் நீ விட்டேன்னா அப்புறம் வயன் உன் பின்னாடி காலம் ஃபுல்லாக உன் பின்னாடி தான் சுற்றி வருவா, அப்புறம் உனக்கு தான் டென்ஷன் ஆகும், பரவாயில்லையா சொல்லிட்டு ஜெமின் இந்த மாதிரி கோவமாக சொல்கிறான். ஜேகே வந்து டேய் அதுக்கு எதுக்குடா இதுக்கு மேரேஜு, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்
அவள் எப்படி போனால் எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்குன்னு மேரேஜ் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லைடா ஜிமன். இங்கே பாரு, நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். நீ ஒயனை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நீ நினச்சேன்னா, அவன் பின்னாடி வரக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா, நீ மேரேஜ் பண்ணி தான்டா ஆகணும். வேறு வழி இல்லைடா உனக்கு. ஒரு மேரேஜ்னு அவள் கேள்விப்பட்டானா கண்டிப்பாக ஒயன் யோசிப்பா. கிடைக்க மாட்டான் ஜிக்கி, நம்மளுக்கு இனிமே யாருக்கோ கிடைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவள் லைஃப்பை பார்த்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாடா. நீயும் இந்த மாதிரி ஜேகிட்ட எடுத்து சொல்கிறான். ஜேகே கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறான். நீங்கள் சொல்கிறதும் ஒரு நியாயம் இருக்குடா. கண்டிப்பாக எனக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்ட அவள் கண்டிப்பாக அழுவா, புலம்புவா, என்ன வேணா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு என்னை மறந்துடுவாள். சரிடா, நான் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிடுறேன் எங்கள் அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். ஜிமிட்டையும் வீட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. ஜேகேவும் ரூம் விட்டு வெளியே வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஜேகே நடந்து அவங்க அப்பா பக்கத்தில் வந்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுறான். பா, என்ன முடிவு எடுத்துருக்கு ஜேகே? எனக்கு இந்த மேரேஜில் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறான் ஜேகே அவங்க அப்பாட்ட. ஜேகே அப்பா ஒரு வழியாக சம்மதம் சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம் ஜேகே, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. ஜேகே அப்பா ஜேகேவும் ரூமுக்கு வந்துடுறான். இந்த மாதிரி ஜிமின்டி வீட்டையும் சொல்லிடுறான். ஜிமினும் வீயும் பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஐயோ, ஃபோன் போட்டு கூப்பிட்டால பார்க்குக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகம் வருது. ஜேகே ஜிமிட்டி வீட்டையும் சொல்லிட்டு தான் போகிறான். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, ஓகே சேஃபாக இருந்துக்கோ, என்னால் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வீயும் சொல்லிட்டு தான் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு போயிடுறான். ஜேகேவும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கான் கார் ஓட்டிக்கிட்டு. கரெக்டாக நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ இவத்தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, வந்துக்கு தாண்டி இருக்கேன், ஒரு 5 minutes வெயிட் பண்ண, வந்துடுறேன். ஜேகே, இன்னும்மா நீ கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன்? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டிராஃபிக்காக இருக்குடி, டிராஃபிக்லாம் தாண்டி வர முடியும். நான் என்ன சூப்பர் மேனா பறந்து வர்றதுக்கு? இல்லை ஸ்பைடர் மேனா பறந்து வர்றதுக்கு? மயிறு மாதிரி பேசாத. நான் ஃபோனை வைக்கிறேன், தொலைகிறேன். அதான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி விட்டுட்டு வச்சிடுறான். ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஜேகேக்கு. கொஞ்சம் நேரத்தில் பார்க்குக்கு வந்துடுறான். அப்புறமா காரை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு அப்படியே நடந்து வரான். இங்கே ஜேகே பார்த்தான்னு டக்குன்னு ஹக் பண்ணுறீங்க. ஜேகே என்னடி பண்ணுற மயிறு? சரி, என்ன மயிறு கூப்பிட்ட சொல்லு வாயன். ஜேகே, ஏன் அவசரப்படுறா? அவ்வளோ அவசரமாண்ணா? மயிறு மாதிரி பேசாத, எனக்கு நிறைய வேலை இருக்குது, புரியுதா? உங்கள் விஷயத்த சொல்கிறியா? ஜேகிட்ட எல்லாமே சொல்கிறீங்க. ஓகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஏதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடுறீங்க. ஜேகேவா, உன் மனசில் என்னடி இருக்க? இல்லை, எனக்கு புரியல. இங்கே பாரு, நான் உன் இவ்வளோ நாளாக தங்கச்சியாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க மனசுக்குள்ளே? ஆறு வயன், உனக்கு எனக்கு என்றைக்குமே செட் ஆகுது வயன், விட்டுரு, புரியுதா? ஆசையை வளர்த்து வச்சுக்காத மனசுக்குள்ளே. என்ன லவ் பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ணல வயன், உனக்கு அது புரியுதா இல்லையா? ஆறு வயன், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் வருவான், அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான், அவன் கூட ஒழுங்காக லைஃப்பை வாழ்கிற வழியை பாரு, புரியுதா? அதை தவிர என்கிட்ட இந்த மாதிரி வலிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது, கண்ட நேரத்தில் கால் பண்ணி எனக்கு அடுப்பை கலப்புற வேலைலாம் வச்சுக்காத வயன், பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்காத, புரியுதா? ஜேகே இப்படிலாம் பேசுகிறா. அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா? ஆமாடி, லவ் பண்ணல. ஜேகே, நீ என்னை லவ் பண்ணனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட லைஃப் வாழ்கிறேன், அது போதும் எனக்கு. மயிறு மாதிரி பேசாதடி, பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? பாரு, நான் உனக்கு என்றைக்குமே செட் ஆக மாட்டேன் வயன், நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது வயன், நிறைய கெட்ட பழக்கம்லாம் வச்சுருக்கேன் வயன், ஒன்று பண்ணலாம் வயன், நான் என் கெட்ட பழக்கத்தெல்லாம் சொல்கிறேன் உன்கிட்ட, அப்போ நீ முடிவு பண்ணு, ஓகேவா? எல்லாமே சொல்கிறேன். பாரு வயன், நான் ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், ட்ரக்ஸ் அடிப்பேன், என் போதை ஊசி கூட எடுத்துப்பேன், குழந்தைங்கிட்டலாம் பேட் பிஹேவியர்ஸாக நடந்துப்பேன், ரூமில் போயிட்டு சொல்லு வயன். உறவி கட்ட மாதிரி பேசாத. நான் எவ்வளோ கெட்ட பழக்கத்தை சொல்லியிருக்கேன். இந்நேரம் ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னால் செருப்பு எடுத்து அடிச்சுட்டு ஓடி போயிட்டே இருப்பா. ஆனால் நீ சத்தியமாக சொல்கிறேன்டி, உனக்கு என் மேலே பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்லை.
பொண்ணெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க வயன். எனக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக் மேரேஜ். என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் வயன். யூ பிரேக்கப் லெஸ் குட் பாய் வயன். எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. சரி போயிடுறான் காரை எடுத்து. கொஞ்ச நாள் போகுது. நீங்கள் அழுதுட்டு புலம்பிட்டு எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. இப்படி தான் போகும் லைஃபு. கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகேக்கு மேரேஜ் வேலை நடக்குது. ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜிம்மினும் வீயும் போட்டு செம்மையாக கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயர் மாப்பிள்ளையை கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஜேகே அப்பா தான் ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மெடமல்லில் உட்காந்துருக்கான் நம்ம ஜேகே. பொண்ணும் பக்கத்தில் உட்காந்துருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களை பார்க்க முடியாமல் அப்படியே தலையை குனிஞ்சிடுறீங்க. ஜேகேக்கு புரியுது. கொஞ்ச நேரத்தில் ஐயர் கெட்டி மேலே சொல்கிறாங்க. ஜேகேக்கே அந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறான். நீங்களும் பார்க்குறீங்க. பூவை தூத்தி விட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பொண்ணு ஃபேமிலி எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பி எண்டிங் தான். டைம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் புது எபிசோட பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் நிறுத்திங்க. லவ் யூ சராங்கி புகை ஷிப்பு. பாய் பாய். லவ் யூ. பாய்.